வணக்கம் நண்பர்களே, நம் வீட்டில் செல்வம் நிலைக்க வேண்டுமா? அப்படியானால் முன்னோர்கள் சொன்ன இந்த சிறு சிறு ரகசியங்களை மட்டும் மறக்காமல் பின்பற்றுங்கள். இதில் ஒரு தவறு செய்தாலும் அது தரித்திரத்தை உண்டாக்கும். சிவசிவா, அந்த வார்த்தையை பயன்படுத்தவே கூடாது. அது என்ன, வாருங்கள் பார்ப்போம். வீட்டில் செய்யக்கூடாதவை: உடுத்திய துணிகளை கதவின் மீது போடாதீர்கள், அது எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கும். வெட்டிய நகத்தையும் உதிர்ந்த முடியையும் ஒரு நிமிடம் கூட வீட்டில் வைக்காமல் வெளியே அகற்றிவிடுங்கள். 3வது, ஈரத் துணியோடு சாப்பிடாதீர்கள். உணவை உருண்டையாக உருட்டி விளையாடுவது போல் உண்ணாதீர்கள். 4, தந்தை இருப்பவர்கள் வெள்ளிக்கிழமை சேவிங் செய்யக்கூடாது. சாப்பிடுவதற்கு முன்பே இதை செய்துவிட வேண்டும். 5, அமரும் முறை: 2 கன்னங்களிலும் கை வைத்து உட்காராதீர்கள். இது வீட்டின் மகிழ்ச்சியை பாதிக்கும். இப்போது பெண்கள் கவனத்திற்கு பார்ப்போம். மாங்கல்யம்: 1, திருமாங்கல்யத்தை மஞ்சள் கயிற்றில் மட்டுமே கோர்த்து அணியுங்கள். 2, வழிபாடு: பெண்கள் கோவிலில் அங்க பிரதர்சனம் செய்ய வேண்டாம். மண்டியிட்டு நெற்றி தரையில் படுமாறு வணங்குவதே சிறப்பு. 3, அலங்காரம்: திருமணமான பெண்கள் காலில் ஒரே ஒரு மெட்டி மட்டும் அணியுங்கள். இது கணவனின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆரோக்கியத்திற்கும் நல்லது. 4, மஞ்சள் குளியல்: சுமங்கலி பெண்கள் முகம் மற்றும் உடலில் மஞ்சள் பூசி குளிப்பது மகாலட்சுமி கடாட்சத்தை தரும். 5, குங்குமம்: கிழக்கு நோக்கி நின்று புருவ மத்தியிலும் உச்சந்தலையிலும் குங்குமம் இட்டுக் கொள்ளுங்கள். திருமணம் ஆகாதவர்கள் உச்சந்தலையில் வைக்க வேண்டாம். இந்த சின்ன மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை தரும். இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு நமது உள்மனசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் தட்டிட்டு போங்க. நன்றி.